ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் தீபாவளி முதல் நாள்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஜிம்னி விருதாச்சலம் ஷோரூம் போயிட்டு நான் வந்து பேமெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். பட் ஜிம்னி இன்னும் வீட்டுக்கு வரல. இன்னைக்கு தான் எனக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஃபேபர் ஜிம்னி தான் நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இதோட காஸ்ட் 24,000 ரூபாய். வீட்டுக்கு ஃப்ரீயாகவே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நைட்டு ஒரு 8 மணி போல் பார்த்தீங்கன்னா சிம்னி வீட்டுக்கு வந்துச்சு. இதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 2 டேஸில் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சிம்னி எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ பேமெண்ட் வாங்குறாங்கன்னு நான் ஃபுல் வீடியோஸ் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அடுத்த நாள் காலையில் பாருங்கள். தீபாவளி அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். காலையில் எழுந்ததுமே இப்போ படைக்கணும், அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம சமைக்கணும். இப்போ சமைக்கிற வேலை போயிட்டுருக்கு. பேக் சைடில் வியூ பாருங்கள், நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு தீபாவளி அன்னைக்கு காலையில். இப்போ ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு ஊற்றி வச்சிருக்கிறேன், இன்னொரு சைடில் உளுந்து வடை இப்போ சுட்டுட்டு இருக்கேன். கடல வடை சுடுறதுக்காக கடலப்பருப்புலாம் அரைச்சி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலாம் போட்டு அதை தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்காக வாழைக்காவை செத்தி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு வழியாக உளுந்து வடையும் கடல வடையும் சுட்டு ஒரு வானல்ல தனியாக எடுத்து வச்சுட்டேன். எல்லாமே நான் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். நாங்கள் 4 பேர் மட்டும்தான் இருக்கோம். கிராமத்தில் இருக்கும்போது அம்மா வீட்டுக்கு போகிறது, மாமியார் வீட்டுக்கு போகிறதுன்னு அப்போ அதிகமாக செஞ்சு கொடுத்து விடுவேன். இங்கேருந்து போகிறது கஷ்டம், ஏன்னா மழையும் பெஞ்சிட்ருக்கு. அதனால இன்னைக்கு ஊருக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வாழைக்காய் பஜ்ஜியும் போட்டு முடிச்சாச்சு. குக்கிங் வேலை ஓரளவு முடிச்சாச்சு. மட்டன் 1/2 கிலோ எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இப்போ மட்டனை பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுக்கலான்ட்டு இப்போ மஞ்சத்தூள் போட்டு தண்ணி உப்பு சேர்த்து அதை வேக வச்சுட்டு இருக்கேன். கரெக்டாக 7:45 7:30 மணிக்குள்ள ஓரளவு குக்கிங் வேலை முடிச்சாச்சு. கடைசியாக மட்டன் குழம்பு மட்டும்தான் வைக்கணும். சட்னி வச்சுட்டேன், இட்லிக்கு சட்னி வச்சாச்சு, பஜ்ஜி சுட்டாச்சு, கடல வடை, உளுத்த வடை எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சுழியை மட்டும்தான் செய்யல. குலாப் ஜாமுன் செஞ்சதே நிறையா அப்படியே இருக்கு, அதனால இந்த டைம் சுழியை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். போன தீபாவளிக்கு நான் செய்யல, இந்த தீபாவளிக்கு நான் செய்யல. வடை, பஜ்ஜி, இட்லி, முறுக்கு, ஸ்வீட்ஸ் இதோட விட்டாச்சு. பசங்களும் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டாங்க. இந்த ட்ரெஸ் வந்து பசங்களுக்கு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வந்த ட்ரெஸ். பசங்களுக்கு புது ட்ரெஸ் இருந்ததுனால நான் இந்த வருஷம் ஜவுளி போடலை. ஜவுளி போட்டிருக்கலாம். ஜவுளி போட்டிருந்தோன்னா கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வந்து சிம்னி வாங்கியிருக்க முடியாது. எனக்கு ரொம்ப நாளாக வீட்டுக்கு வந்து சிம்னி வாங்கணும்னு அது வந்து நினச்சிட்டே இருந்தது. ஹஸ்பண்டோட போனஸ் அமௌண்ட் வந்ததும் அந்த அமௌண்ட்டை வச்சு நான் சிம்னி வந்து எடுத்துட்டேன். இந்த 24,000 ரூபாய்க்கு கண்டிப்பாக நான் பட்டாசு வாங்கியிருக்கலாம், துணிமணி எடுத்துருக்கலாம். அதில் கொண்டு போய் நம்ம காசை வேஸ்ட் ஆகிறதோட உபயோக பொருளாக எடுத்து வச்சா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு இந்த டைம் நான் வந்து ஜவுளி போடலை, அதிக காசுக்கு பட்டாசும் வாங்கலை. இப்போ மட்டன் குழம்பு வைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா தூள், மட்டன் மசாலா, கறி மசாலா, தனி மிளகாய் தூள்லாம் போட்டு இப்போ மட்டன் குழம்பு கூட்டி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் படைக்க வேண்டியதான். மட்டன் குழம்பு வச்சதுக்கப்புறம் தான் படைக்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது இல்லாமல் 9 மணிக்கு மேலே தான் நல்ல நேரம் சொல்லியிருந்தாங்க. 9 மணிக்கு ஷார்ப்பாக படைச்சிக்கலான்ட்டு இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல மழை பெஞ்சிட்டே இருக்கு பாருங்க, மழை வந்து விடாமல் பெஞ்சிட்டு இருக்கு. இங்கேருந்து கிச்சன்லேருந்தே பார்க்கலாம், ஜன்னல் வழியா பாருங்க எவ்வளோ தண்ணி நிற்குதுன்னு. இந்த தீபாவளிக்கு நல்ல மழை. போன தீபாவளிக்கு மழை பெஞ்ச மாதிரி எனக்கு தெரியல, இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ படைக்கிறதுக்காக எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே வாழை இலையில எடுத்து வச்சாச்சு. சாப்பிட்றதுக்காக எல்லாமே இங்கே டைனிங் டேபிளில் கொண்டு வந்து வச்சாச்சு. படைச்சதும் அப்படி சாப்பிட வேண்டியதான். தன்ஷிக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வந்து கை வந்து தைச்சிட்டு வந்தேன், பட் கை வந்து கரெக்டாக பிடிக்காம விட்டாச்சு. ஏன்னா பாப்பாவை நான் கூட்டிகிட்டு போகல, ட்ரெஸ்ஸை மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டு கை மட்டும் தைச்சிட்டு வந்தேன். கை மட்டும்தான் கொஞ்சம் லூஸாக இருக்குது. அடுத்த நைட் பாப்பா கூட்டிகிட்டு போயிட்டு அதை கரெக்டாக ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இப்போ 9 மணி போல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், உள்ளார வந்து பூஜை ரூமில் இப்போ இலெல்லாம் போட்டு எல்லா பலகாரங்களும் வச்சு இந்த தீபாவளி புது வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு சிம்பிளாக தான் இந்த தீபாவளி போச்சு, ரொம்ப கிராண்டெல்லாம் போகல. போன வருஷம் கிராமத்தில் நல்ல கிராண்டாக இருந்துச்சு. ஏன்னா பட்டாசே 4,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வாங்கியிருந்தேன். 15,000 கிட்டத்தட்ட நான் ஜவுளியும் போட்டிருந்தேன். முறுக்கு, அதிரசம், நிறைய பலகாரங்களும் அங்கே அம்மாவை கூட்டிகிட்டு வந்து வச்சு சுட்டுட்டு இருந்தேன். கிராமத்தில் இருந்தாலே ஒரு வைப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், சூப்பராக இருக்கும். சிட்டிக்கு வந்ததும் நாங்கள் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அது பசங்க அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க, எங்களுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, கிராமத்துக்கே போயிடலான்னு தோணுதுன்னு பாப்பா அடிக்கடி சொல்லுவா. ஒரு வழியாக சாமிலாம் கும்பிட்டுட்டு இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மட்டன் குழம்பு, இட்லி, வாழைக்காய் பஜ்ஜி, கடல வடை, உளுத்த வடை. ஸோ தீபாவளி செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு. இதுக்கப்புறம் லைவாக தொடர்ந்து வீடியோ வரும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு காலையிலேருந்து ஒன்றுமே செய்யல, சாப்பிட்டுட்டு நல்ல தூக்கத்தை போட்டாச்சு. தூங்கி எழுந்து இப்போ நைட் ஆகிடுச்சு. வெடி வெடிக்க போகிறோம். என்னென்ன வெடி வெடிக்க போகிறீங்க? கம்பி மத்தா, புஷ்வானம், அப்புறம் வந்து இங்கே ஒருத்தவன் மதிய சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். இவ்வளோதான் இருக்குது வெடி. இந்த வெடி இப்போ வெடிக்கணுமா?
வச்சிடலாமா? வெடிதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. யானை வெடி தான் நிறையா இருக்கு. நம்ம வீட்டு முன்னாடிலாம் வெடி அவ்வளோவா கிடைக்கல. இந்த டைம் வந்து ட்ரோனு இந்த நிறைய வெடிச்சிட்டோம் நாங்க. இந்த டைம் வெடி அதிகமாக வாங்கலை. அதனால சங்கு சக்கரம் கொஞ்சமா வெடிச்சோம். அப்புறம் ட்ரோனு சரி வெடிங்க. என்ன வெடி வெடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைட் ரெடி. நீ சாப்பிடவே இல்லையே, சாப்பிட்டா தான் வெடிக்கணும். நல்ல லைட்ரு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கம்பி மத்தாப்பு எடுத்துக்கலாம். புஷ்வானம் வைக்கலாம். புஷ்வானமா? உனக்கு இருக்கு உன் பங்கு. நீ சாப்பிட்டுட்டு வந்து நீ வெடிக்கலாம் உன் பங்கு. எனக்கு ஒரு பங்கு வைக்கணும். கொஞ்சம் நவருங்க புஷ்வானத்தை. காமிங்க. என் கையில தான் வரும். ஆனா இந்த பக்கம் முடிங்க. இங்க காமிங்க. இன்னொன்னு வை காமிங்க நல்லா காமிங்க. காமிச்சிட்டே இரு தஞ்சி. இல்ல அந்த பொறி வரணும். இங்க பாரு. அடுத்து புஷ்வானம். கம்பி மத்தாப்பு முடிஞ்சிரு போகுது. அடுத்து கம்பி மத்தாப்பு வச்சுட்டு எடுங்க. சரி வா, நீ ஒரு புஷ்வானம் வை. தன்ஷா அடுத்து கம்பி மத்தாப்பு. அக்கா கிட்ட இன்னொரு கம்பி மத்தாப்பு எடுத்துக்கிடு. தம்பிக்கிட்ட ஒரு கம்பி மத்தாப்பு கொடு. போ. பரவாயில்ல போ. இப்போ தர்ஷம் வைக்கிறோம். பயம் இல்லை. நேரா வைடா. வெடி நேரா வை. வந்துரு. போய் வை. காமி இன்னொரு டைம் காமி. அது பொறி மாதிரி வந்துச்சு, அப்புறம் போயிடுச்சு. வந்துச்சு. வந்துரு. என்ன புஷ் வேணாம். நீ போ தனிச்சு. அவன் போக வேணாம். நீ போ. காமிச்சிட்டே இரு. அது முடிஞ்சு எடு. ஷார்ட்ஸ் கலர் ஷார்ட். சங்கு சக்கரம் தனிச்சு வச்சுட்டு இருக்கான். பயப்படக்கூடாது. வச்சுட்டு வா. எங்க வைக்கிறதுன்னு தெரியலையா? சங்கு சக்கரம் அந்த அட்டை மேலே வச்சுட்டு வந்துரு. அந்த கார்னர்ல இருக்கு பாருமா. வாவ். வீட்டை சுத்தி மாடியில போயிட்டு ஒரு வியூ எடுப்போமா? இதான் சவுண்ட் பாரா. அடுத்து கம்மி மத்தாப்பா. பாம்புலாம் இல்ல, பகல்ல. சரி அடுத்து என்ன இருக்கு? காமிங்க. பாம். பாம் மேரி இத போய் வச்சிட்டாங்க. கலர் வெடி அழகா இருக்கு. சரி நீங்க வெடிங்க வாங்க. சரி எடுத்துட்டு போய் வெடிங்க. கலர் வெடி. இவன் எப்படியா அது பத்த வச்சது என் மேல காமிச்சிட்டு நிப்பான். கம்பி மத்த பாருங்க. அவங்க கம்பி கிட்ட காமி. எடு சங்கு சக்கரை வாங்கி கொண்டு போயிட்டு போய் வைங்க. கரெக்டா வச்சுட்டு வந்து கம்பியால காமிக்கணும். என்ன வருங்க.
வச்சாச்சு. அடுத்து வச்சுட்டேன். ஒரு போய் வச்சுட்டு போ. இந்த கம்பியில் அப்படி இரு கரெக்டாக அப்படி. ம் பார்த்து வைக்கணும். வச்சுட்டான். எப்படி வச்சான்னு தெரியல, சுத்தலையே. கரெக்டாக வைக்கல. கரெக்டாக வச்சாதான் சுத்தம். கம்மி மத்தாப்புல எங்கே தூக்கி போடுறீங்க? ஓரமாக வைக்கணும்ல, காலில் குத்திப்பீங்க. அந்த சைடில் தரையில் வச்சாதான் சுத்தம். சிக்கிக்குச்சு. அந்தாண்ட சைடு அப்படி கீழே அப்படிதான். தீபாவளியே முடிய போகுது. எல்லா வெடியும் காலி ஆயிடுச்சா? எல்லா வெடியும் காலி. நைட்டு வெடி, பகல் வெடி தான் இருக்கு. ஃபைன்லாம் முடிஞ்சிச்சு. தீபாவளி இன்னொரு 2 கம்மி மத்தாப்பு கிடைக்கு. தர்ஷினி 2 எடுத்துக்கோ. இதில் 1 எடுத்துக்கோ. இந்தா ம் காமிங்க. அதில் கரெக்டாக இருக்கும். வாயில் வைக்கக்கூடாதுடா. தீபாவளி முடிய போகுது. ஏய் அதை அங்கே தூக்கி போடக்கூடாது. கம்பியை இங்கே கொண்டு வந்து வைக்கணும். வண்டி பஞ்சர் ஆயிடும்டா. காலையில் உங்கள் அப்பா வண்டி எடுத்துகிட்டு வந்தாருன்னா பஞ்சர் ஆகிடும். புஷ்ஷணும். ஸ்மோக்குங்க. ஏன் வீணாக அங்கே கலந்து அடிக்குது. சரி வாங்க மாடிக்கு போயிட்டு ஒரு வியூ பார்த்துட்டு வரலாம். நைட்டு ஒரு 7 மணிக்கு பாருங்க கலர் வெடி நம்ம வீட்டு மாடியிலிருந்து. அங்கே பாருங்க செம்மையாக இருக்கு ஷார்ட்ஸு. நைட்டு 7 மணி போல் இப்போ இந்த வீடியோ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். தீபாவளி முடிய போகுது. இந்த சைடு ஒரு வெடி கூட காணோம். இந்த சைடு தான் வெடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சைடு தான். அந்த சைடு ஃபுல்லாக வந்து சிதம்பரம் சிட்டி. சிட்டியில் தான் நிறைய வெடி வெடிக்கிறேன். பாத்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்ல ஒன்னு அங்க வெடிச்சிருந்தோம். இது ஷார்ட் ஷேப்ல ஒன்னு வெடிக்கிறாங்க. அது அவ்வளவோ வந்து வியூ வரல. இவ்வளோ ஹைட்டுக்கா போகும். எங்க பார்த்தாலும் வெடி இருக்கு. எங்க பார்த்தாலும் சிதம்பரத்தில் தான் சிட்டியில் தான் நிறைய வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் நிறைய வெடி வெடிக்கும். பொங்கலுக்குலாம் நம்ம வெடி வெடிக்கலாம். ஒரு வெடி போகுது பாருங்க. கடையில் 2000 பாக்ஸ் வெடி இருக்கு. வெடிலாம் வெடிச்சு முடிச்சாச்சு. எங்க தீபாவளி நைட்டு வான வேடிக்கையால இருக்கு. நான் சொல்றேன், நம்ம வீட்டு நடுவுல
அங்கே வந்து ஷார்ட்ஸ் வச்சுருக்காங்க, எப்படியும் ஒரு 60 ஷார்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், வெடிச்சுக்கிட்டே இருக்கு. போன வருஷம் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா கிட்டத்தட்ட வெடி வாங்கினோம். இந்த வருஷம் 1000 ரூபாயோட முடிச்சிட்டோம். வேணாம்மா, வெடியெல்லாம் காசு போட வேணும். இங்க ஒரு வெடி வருங்க, ஒரு வெடி. அவ்வளோ கலர்ஸ் வரல அந்த வெடியில். டுவெல் ஷாட்ஸ் அப்படிதான் இருக்கும். இதே பொறி வெடி அந்த சைடு வெடிக்குது. ஒன்று போச்சு, அழகா இருந்துச்சு. சரி வாங்க, விடிலாம் அது வந்து விடிகிற வரைக்கும் வெடிச்சிட்டு தான் இருப்பாங்க, நம்ம போகலாம் கீழே. மணி 1 மணி வரைக்கும் வெடி வெடிச்சிட்டு தான் இருப்பாங்க, நம்ம போயிடலாம் வாங்க. எங்க ஒரே ஜாலி தான். நைட்டில் எல்லாரும் வந்து வெடி வெடிக்கிறது இந்த மாதிரி மாடியில் நின்று பார்க்கும்போது வியூ நல்லா இருக்கும். எங்க அங்கே ஒரு வெடி தன்சி 1 மணி வரைக்கும் வெடிச்சுட்டு தான் இருப்பாங்க, நம்ம பார்த்துட்டு தான் நிற்கணும். வாங்க போகலாம். அங்கே ஒரு வெடி தங்க மாட்டீங்க. தீபாவளி முடிய போகுது, க்ளோஸ். இனிமேல் அடுத்த வருஷம் தான் தீபாவளி. தர்ஷன் சொல்லுவான், ஏன் இந்த தீபாவளி கொண்டாடுறாங்க? நரகாசுரர் இருக்கார்ல, அவரு எனக்கு முன்னாடி எல்லாரும் அவரு கொண்டாடி நல்லா ஸ்வீட்டு செஞ்சு பலகாரம் செஞ்சு நல்லா கொண்டாடணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் இறந்த நாள் தான் நம்ம வெடி வெடிக்கிறோம், தீபாவளியாக கொண்டாடு. அப்படியா? வெடி வெடிச்சதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிடுவோம், அப்புறம் ஃபேஸ் வாஷும் பண்ணிடுவோம். இல்லை ஃபேஸில் ஏதாச்சும் வெடி மருந்து பட்டிருப்போம், நல்லா ஃபேஸ் வாஷும் பண்ணிக்கோங்க, ஹேண்ட் வாஷும் பண்ணிக்கோங்க. இந்த தீபாவளி முடிஞ்சு போகுது. ஓகே, இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். The next day. இப்போ தண்ணியில் வண்டி போக போகுது. போயிடுச்சு, வண்டி கழுவுன மாதிரி ஆயிடுச்சுல. ஒரு குளத்துக்குள்ள தான் நம்ம இருக்கோம். ஆமா, நம்ம வீடே நடுவுல தான் இருக்கு. குளம்ல இது வந்து ஆறு.
அங்கே போயிடுச்சு ஒரு படிக்கட்டே மூழ்க போகுது. ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டு மழையே காணும். வெயில் அடிக்குது, வெயில் அடிக்குது, மழையே காணும். தர்ஷனோட இடுப்புல துண்டு பாருங்க. எங்களுக்கு ஒரு விளையாட்டு இடமா அதுக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. தண்ணி பாம்பு, கூட